ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஃபேவரேட்டான ஃப்ரெஞ்சு ஃப்ரை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம், இல்லை டிஃபன் பாக்ஸுக்கும் இது ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம வச்சு விடலாம். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேவையான உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே எடுத்து நல்லா தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா நீல வாக்கில் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன தான் உருளைக்கிழங்கு நம்ம தோலை நீக்கி க்ளீன் பண்ணாலும் எப்படி மண் இருக்கும். அதனால் நல்ல தண்ணியில் ஒரு 2 டைம் கூட நல்லா அலசி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா உருளைக்கிழங்கு நல்லா அலசிட்டு இந்த மாதிரி வடிகட்டுற மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா சுத்தமான ஒரு துணியை விரிச்சிட்டு நம்ம அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம அந்த ஸ்லைஸாக கட் பண்ணது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏன் இப்படி பண்ணுறோன்னா, அப்போ தான் அந்த உருளைக்கிழங்குல இருக்க அந்த தண்ணியெல்லாம் உரிகிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போடும் பொழுது கொஞ்சம் கொலகொலப்பாக தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் நம்ம பொரிக்கிறதுக்கும் எண்ணெயை அதிகமாக இழுக்காது. 2வது நல்ல அந்த ட்ரையாகவே நம்மளுக்கு இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி நல்ல ஒரு காட்டன் துணியோ நல்ல சுத்தமான துணியில் இந்த மாதிரி போட்டு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு நிறையாவும் போடக்கூடாது, அதுக்காக ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான ஒரு மீடியமாக நம்ம போட்டு ரெடி பண்ணுனா டேஸ்ட்டும் சும்மா சூப்பராக இருந்தது. பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க இதை. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் அது கொஞ்சம் பத்தாமல் இருக்குது அப்படின்றபோது இன்னும் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நம்ம கொஞ்சம் ட்ரையாக அப்படியே பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பாத்திரம் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 200 mlக்கு மேலே தான் எடுத்திருந்தேன். எண்ணெய் நல்லா ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கை ஒன்றா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப அதிகமாக வர நுரை எல்லாமே ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வந்துடும். இந்த அளவுக்கு வந்துட்டாலே ஓரளவுக்கு இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் அப்படியே தண்ணியிலலாம் ஒரு சிலர் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணாங்க. எனக்கு அந்த மாதிரி பண்ண விருப்பம் இல்லை. நான் இந்த மாதிரி பண்ணினேன். நல்லா வெந்திருந்துச்சு, டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது, அந்த நல்ல கிறிஸ்பியாகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் பசங்களுக்கு ஆயில் ஃபுட்டு கொடுக்கறது அந்த அளவுக்கு ஹெல்த்தி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது கரெக்டான ஒரு விஷயந்தான். அதுக்காக நம்ம ஆயில் ஃபுட்டே கொடுக்காம குழந்தைங்கள வளர்க்க முடியாதுல்ல. அட்லீஸ்ட் அவங்களுக்கு நான் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கூட தெரியாமையே போயிடும்ல. நாங்களாம் சின்ன வயசில் இருக்கையில அம்மா எண்ணெயில் நிறைய முறுக்கு, வடை, அதுக்கப்புறம் சீடை, தட்டை அந்த மாதிரி நிறையா போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வயசுலேயே குழந்தைங்களுக்கு ஆயில் ஃபுட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அவாய்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளை விட இன்னும் பெரிய ஏஜில் போயிட்டா அப்புறம் அவங்க இதெல்லாம் கண்டிப்பாக அனுபவிக்கவே முடியாது. அதனால் நம்ம வீக்லி 1 டைம் இந்த மாதிரி ரொம்ப ரேராக ஒரு டைம் பண்ணி கொடுக்கலாம். சுத்தமாகவே குழந்தைங்களுக்கு ஆயில் ஃபுட்டை அவாய்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டுனாலும் தெரியணும்ல. நாங்களாம் சின்ன வயசில் நிறைய ஆயில் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். நம்ம அந்த அளவுக்கு பண்ணாட்டினாலும் அட்லீஸ்ட் வாரத்தில் 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கறதுல எனக்கு தப்பு இல்லைன்னு தோணுது. 2வது அவங்க நல்லா ஆடி ஓடி விளையாடுவாங்க. அப்படின்றபோது இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டா, இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லா டைஜஷன் ஆயிரும். அதே மாதிரி எண்ணெயில் எல்லாத்தையுமே எல்லா உருளைக்கிழங்குமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு நான் என்னென்ன போட்டிருந்தேன்னா தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீசனிங், ஆர்கானோ சீசனிங், அதுக்கப்புறம் வத்தல் தூள் இல்லை, காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருந்தேன். வத்தல் தூள் போட்டிருந்தா கொஞ்சம் காட்டமாக இருக்கும். பெரியவங்க நம்மெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது உரைச்சிச்சின்னா அதுக்கப்புறம் என் பசங்க தொடவே மாட்டாங்க. அவங்களுக்காக சும்மா லைட்டாக அந்த கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். 3 தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்தேன். உப்பு, ஆர்கானோ சீசனிங், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி தூள் இதை மட்டும் போட்டு நல்லா அப்படியே குலுக்கி
கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப கையாலவும் கொஞ்சம் நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டேன். ஏன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அந்த உப்பு, காரம், டேஸ்ட் இருந்தால் தான் நல்லா இருக்கும். இல்லாட்டினா அந்த உருளைக்கிழங்கு பாயில் பண்ண உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கும். அதனால தான் இந்த உப்பு, கொஞ்சம் காரத்துக்கெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பசங்களுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் ஒரு டீ வச்சு குடிச்சாச்சு. நேற்று நம்ம வீட்டில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதுதான் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.